நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் பர்சனலாக ட்ரேடிங் பண்ண ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டாக தான் இந்த சீரீஸில், இந்த ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் ட்ரேடிங்கும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங்கை லைவ் ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ, ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் அது ஒரு தனி சீரீஸாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் ஆட் பண்ணிட்டே வரேன். சரிங்களா? இப்போது நீங்கள் இந்த பார்த்த இமேஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகரன் ஃபாரெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1ஓட இமேஜஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த இமேஜஸில் ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஸோ சீரியல் நம்பர், அதாவது எத்தனை என்ட்ரி கொடுக்குறோம் அப்படிங்கிறது, என்ன ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் என்ன கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன டேட்டு, என்ன டைமில் என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு, என்ன டைப் ஆஃப் என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு, பேஸ், அதாவது ஸ்டாப் லாஸ்க்கும் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட பாயிண்ட்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, எத்தனை பாயிண்ட்டு, லாஸ் எத்தனை பாயிண்ட்டு, எவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்டிங் பண்ணியிருப்போம். ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ என்ன, அதாவது 1:1 1:2 1:1 இருந்தால் எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருப்போம், 1:2 இருந்தால் எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக தான் ஆக்சுவலாக அந்த எக்ஸல் ஷீட்டில் நான் ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? சரி, இந்த பிரபாகரன் ஃபாரெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1ஓட நேம் வந்து என்ன, அதாவது ஸ்ட்ராட்டஜி நேம் வந்து என்னன்னாக்கா இன்சைட் 2C ஜிக்ஸாக் ரீடெஸ்ட் பிரேக் அவுட். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து நான் வந்து நேம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா 2023, அதாவது 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா 25 ட்ரேடிங் கொடுத்துருக்காப்புல. 27 கரன்சி பேரில் 25 ட்ரேடிங் கொடுத்துருக்கான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2500 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். சரி, இப்போ இந்த 25 ட்ரேடிங்கில் 19 ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான். 6 ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் கொடுத்துருக்குறாப்புல, லாஸ் புக் ஆகிருக்கு. சரி, அப்போ இப்போ நம்ம இந்த ட்ரேடிங்கோட அக்யூரசி வந்து பார்க்கும்போது 70% வரும். சரிங்களா? இந்த 19 ட்ரேடிங் ப்ராஃபிட் புக் பண்ணதில் 16 ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா 1:2 வந்து ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருப்பான். 1:1 வந்து பார்த்திங்கனாக்கா 3 ட்ரேடிங் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம இந்த 2500 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் ஓவராலாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 1:1 பேஸ் பண்ணின ஒரு பாயிண்ட்ஸ் தான் அது ஆக்சுவலாக. இதுவே 1:2 இருந்தால் நம்மளுக்கு 5000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான். சரிங்களா? அப்போது ஒரு வருஷத்துக்கே 25 ட்ரேடிங் தானே, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் போட்டால் கூட ஆவரேஜாக நம்ம 20 ட்ரேடிங்காவது பண்ணணுமில்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கரெக்டுங்களா? ஸோ ஆக்சுவலாக இப்போ இந்த 25 ட்ரேடிங்கும் நம்மளுக்கு தரான் ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு 2 ட்ரேடிங் தருவான். இல்லை இதே மாதிரி எங்கிட்ட நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஒரு நிறைய ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கிட்ட வந்து ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதா வச்சுப்போம். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதத்துக்கு 2 ட்ரேடிங் கொடுக்குறான்னாக்கா ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற போது 20 ட்ரேடிங் வந்துடுதுங்களா? இல்லை எங்கிட்ட வந்து ஒரு 20 ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிற போது 40 ட்ரேடிங் வந்துடுதுங்களா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலாக என்னோடய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10 ட்ரேடிங் கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னாக்கா, நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக அந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆமரா பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு 2 ட்ரேடிங் இல்லை ஒரு நாளைக்கு 5 ட்ரேடிங் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதனுடைய அக்யூரசி லெவல் கண்டிப்பாகவே குறைவாக தான் இருக்கும். இதுவே ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரேடிங் தான் கொடுக்குறான், இல்லை 2 ட்ரேடிங் தான் கொடுக்குறான் அப்படிங்கிற போது அதனுடைய அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸை கம்மி பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை வந்து அதிகம் பண்ணும்போது கண்டிப்பாகவே நம்ம ட்ரேடிங்கில் கண்டிப்பாகவே நல்ல ஒரு அக்யூரசி லெவல் இருக்கும். சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்திங்கன்னா 10 என்ட்ரி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும், 6 என்ட்ரி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு 15 கொடுக்குறதும் இருக்கும், 30 கொடுக்குறதும் இருக்கும், 50 கொடுக்குறதும் இருக்கும். ஸோ ஆவரேஜாக நம்ம கணக்கு போடும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 ட்ரேடிங் கொடுப்போம். ஸோ ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி எங்கிட்ட இருக்குனாக்கா 20 ட்ரேடிங், ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து கான்செப்ட். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, ஸோ இதுதான் பிரபாகரன் ஃபாரெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1ஓட பேக் டெஸ்டிங் ரிசல்ட். ஸோ அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டு, லைவ் ட்ரேடிங்கு, இதே மாதிரி நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி உருவாக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, நன்றி.